ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் என்ன மூவி அப்படின்னா, அதாவது சண்டேனாலே வந்து நம்ம சேனல் வந்து டிசி அனிமேட்டட் மூவிஸ் எல்லாமே வந்து ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 படம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபிளாஷ் பாயிண்ட் பாராடாக்ஸ், இன்னொன்று ஜஸ்டிஸ் லீக் வார், இன்னொன்று சன் ஆஃப் பேட்மேன். ஸோ இந்த 3 மூவி எக்ஸ்பிளேஷன் யாராவது என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிசி அனிமேட்டட் மூவிஸ் இருக்குது, அதில் பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ்க்கான லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் 4th மூவியாக வந்து நம்ம பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் லீக் த்ரோன் ஆஃப் அட்லாண்டின்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி தான் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் ஃப்ரம் கொரோனா வைரஸ். அண்ட் தென் இந்த மூவி வந்து எந்த மூவிக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஜஸ்டிஸ் லீக் வார் அந்த மூவிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் லீக் த்ரோன் ஆஃப் அட்லாண்டியன்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி வந்து நடக்குது. அதோட எண்டிங்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த மூவியோட ஓப்பனிங்கில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு யூஎஸ் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரின் வந்து அண்டர் வாட்டரில் ட்ராவல் பண்ணிருக்காங்க ஒரு சீல. அப்படி சடனாக பார்த்தா அவங்க மிஸ்டீரியஸான அட்டாக் வந்து அவங்க ஷிப்பில் நடந்து அந்த ஷிப்பில் இருக்க எல்லாரும் வந்து செத்து போயிடுறாங்க. இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார் லேபில் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீகோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம சைபாருக்கு போய் வந்து தண்ணி கடியிலே போய் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான பர்சனால வந்து அட்டாக் பண்ணப்படுறாரு. அதனால சைபார்க் வந்து டெலிபோர்ட்டேஷன் மூலமாக திருப்பி தன்னோட இருப்பிடத்துக்கே வந்து வந்துடுறாரு. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் அப்படிங்கிறனால வந்து நம்ம சைபார்க் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி ஜஸ்டிஸ் லீக் டீம் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்கிறாரு. டேட்டிங் போயிட்டு இருக்கிற சூப்பர்மேன் அண்ட் ஒண்டர் உமன் இவங்க 2 பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. ஷசாம் அண்ட் கிரீன் லேண்டன் இவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம ஒன்றரை மணி ஒரு அமேசானியன் இல்லையா, அவங்க வந்து இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அவங்க அதில் கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இது வந்து அட்லாண்டியன்ஸ் பண்ணுற வேலை அப்படிங்கிற வந்துட்டு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே வந்து பேட்மேன் சொல்கிறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அட்லாண்டியன்ஸை பற்றி ஒரு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் அப்படின்னா வந்து அந்த சிட்டிலேயே வந்து டாக்டர் ஸ்டீஃபன் ஷின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்திருக்காரு. அவரை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறனால பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் இவங்க 2 பேரும் அவங்கள தேடி வந்து போகிறாங்க. மற்ற டீம் எல்லாருமே வந்து அண்டர் வாட்டரில் போய் அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து போகிறாங்க. அதாவது அட்லாண்டியன்ஸ்ட போய் ஒரு சமாதான மாதிரி ஒரு பீஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலான்ட்டு வந்து மற்றவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இதே நேரத்தில் வந்து நம்ம ஆர்த்தர் கரியை வந்து காட்டுறாங்க. ஆர்த்தர் கரி அப்படிங்கிறது யார் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அக்வாமேன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தர் கரி. அவர் படத்துல கதை மெயின் கதையை இனிமேல் தான் வரப்போகுது. ஆர்த்தர் கரி வந்து இன்னும் அட்லாண்டியன்ஸ்குள்ளே வந்து போகல. அவர் ஒரு சராசரி மனுஷனா பூமியில தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு மிஸ்டீரியஸான பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பாரில் ஃபைட்லாம் பண்ணிட்டு அவரோட அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனில் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க அட்லாண்டிஸை வந்து காட்டுறாங்க. அட்லாண்டிஸோட குயின் தான் வந்து குயின் அட்லாண்டனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவங்க தான் வந்து நம்ம அக்வாமேனோட மதராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பையன் தான் வந்து ஆர்ம் அப்படிங்கிற கேரக்டர். இந்த ஆர்ம்ங்கிற கேரக்டர் வந்து அக்வாமேன் மூவிஸ் பார்த்தவங்க அதுக்கு தெரியும். ஆர்ம் அண்டு பிளாக் மேண்டா அப்படிங்கிற இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து அக்வாமேன் மூவி பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இவங்க 2 பேர் தான் வந்து அக்வாமேன் மூவியோட மெயின் வில்லன்ஸே. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேர் வந்து போய் வந்து குயின் அட்லாண்டனாட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம பூமிவாசிகள் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். நம்ம அப்போ நம்மளோட அப்பா இறந்ததுக்கும் வந்து ஜஸ்டிஸ் லீக் தான் காரணம். நம்ம உடனே அவங்களை அட்டாக் பண்ணணும், போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் குயின் அட்லாண்டனாக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். அவங்க அப்பா செத்ததுக்கு வந்து ஜஸ்டிஸ் லீக் காரணம் கிடையாது. அதுக்கான காரணம் வந்து அதாவது ஜஸ்டிஸ் லீக் வார் இன்சிடென்ட்டோட போஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதில் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்லாண்டியனோட ராஜா. ஸோ அவர் வந்து ஜஸ்டிஸ் லீக்ல தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ம் சொல்றாரு. பட் நம்ம குயின் அட்லாண்டனா அது எல்லாமே டார்க் சைடால செத்தாரு. பூமிவாசிகள் கிட்ட நம்ம பேசி ஆகணும், பட் அவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. மெரா அப்படிங்கிற கேரக்டர் நல்லாவே தெரியும். அதாவது அக்வாமேனோட லவ்வர். அவங்களும் வந்து அந்த அட்லாண்டியன்ஸா இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆர்த்தரை வந்து பூமியில ஃபாலோ பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்க தான். அவங்க கிட்ட வந்து நம்ம குயின் அட்லாண்டனா என் பையன் ஆர்த்தர் வந்து பூமியில இருக்கான், அவனை நீ தான் வந்து என்கிட்ட கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு பிக்கஸ்ட் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, பிளாக் மேண்டாங்கிற கேரக்டர் வந்து ஒரு வில்லன் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மிசைல்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்லாண்டியன்ஸோட கிராமம் இருக்கும் அந்த தண்ணிக்கடியிலேயே. அந்த கிராமத்தை வந்து தன்னோட சோல்ஜர்ஸ் மூலமாக வந்து அந்த மிசைல் லான்ச் பண்ணி அங்கே இருக்கிற பாதி மக்களை எல்லாம் வந்து ஈவையறக்கு எல்லாமே வந்து கொள்றாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா எல்லாமே வந்து பூமிவாசிகள் தான், எர்த்தை சேர்ந்தவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி அவங்க மேலே ஒரு வார் எடுக்கணும், அவங்க எல்லாருமே அழியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேண்டா அண்ட் ஆர்மி இவங்க 2 கேரக்டர் சேர்ந்து போற மாஸ்டர் பிளானே. அப்படி போட்டு அட்லாண்டியன்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து செத்து போறாங்க. அதே நேரம் நம்ம ஆர்த்தரை வந்து பார்க்கறதுக்காக வந்து அந்த அட்லாண்டியன்ஸோட எக்ஸ்பர்ட் ஒரு டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணார் இல்லையா, பேட்மேனும் சூப்பர்மேனும் மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, ஷின் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு டாக்டர். அந்த டாக்டர் வந்து எப்படியோ வந்து ஆர்த்தரை மீட் பண்ணுறாரு. பட் மீட் பண்ண அதே டைமில் அவர் வந்து செத்து போயிடுறாரு. செத்து போனோடனே அங்கே பார்த்தா பிளாக் மேண்டாவோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம அக்வாமேனை போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. நம்ம ஆர்த்தர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு போய் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம மெரா எப்படியோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து நம்ம ஆர்த்தரை எப்படியோ காப்பாற்றி ஆர்த்தர் வந்து என் பேர் மெரா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் வந்து மெரா ஒரு
ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ அவங்க பையன்தான், நம்ம எர்த்துக்கும் அட்லாண்டின்ஸ்க்கும் நடக்கிற ஒரு பிரிட்ஜாக வந்து நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது 2 பேர்த்துக்கு இருக்கிற சமாதானம் அப்படிங்கிறது நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே வந்து நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் 2 பேரும் வந்து டாக்டர் ஹவுஸ்க்கு போகிறாங்க. பட் அவங்க நம்ம பேட்மேன் இன்டெலிஜென்ட்டாக அங்கே போனோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு, டாக்டர் வந்து அங்கே மீட் பண்ண போய் செத்து போயிருக்காரு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இதனால் வந்து பேட்மேன் இன்னொரு விஷயத்தில் இருங்க சூப்பர்மேன் வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ இதே நேரத்தில் அட்லாண்டியன்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது வந்து லாஸ்ட் ஒரு அட்டாக் நடந்தது இல்லையா, அங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து செத்து போயிடுறாங்க. அந்த அட்டாக்காகவும் வந்து பூமியை, அதாவது எர்த் பீப்புள் தான் வந்து ப்ளேம் பண்ணுறாரு. நம்ம ப்ளேம் பண்ணுறதுனால வந்து குயின் அட்லாண்டினாட்ட வந்து பூமிவாசிகள்கிட்ட வந்து நம்ம வார் தொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பவும் சொல்கிறாங்க, இதெல்லாமே பூமிவாசிங்க பண்ணுற செயல் இல்லை, நம்ம வந்து அவங்கள பீஸ் ஒரு அமைதியை தான் மெயின்டைன் பண்ணணும், நம்ம வார் வந்து எடுக்கவே கூடாது. பட் நான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் லீகை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அட்லாண்டினா வராங்க. அட் த சேம் டைம் நம்ம மெரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தருக்கு வந்து நீ தான் அண்டர் வாட்டரில் இப்போ வந்து ஆர்த்தரும் இருக்கார். அண்டர் வாட்டரில் ஒரு ஆளை வந்து மூச்சோட முடிவு எல்லாமே பண்ணுறத பட்டு அவரே நினச்சி ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரா வந்து ஒரு ராயல் ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறாங்க, ப்ளஸ் இன்னொரு அட்வைஸும் பண்ணுறாங்க. அதாவது ராயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அட்லாண்டியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது, அது ஒரு சில பேருக்கு வந்து ஹையாக இருக்கும். ராயல் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற அனிமல்ஸ்த்தை வந்து இவங்களால கான்டாக்ட் பண்ணி பேச முடியும், அவங்களோட பிரெயினால் வந்து பேச முடியும். ஸோ நான் ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ், ஒரு ஆர்மர் மாதிரி போட்டு வந்து களை இறங்கிடுறாரு. அந்த சூட் போட்டு அடுத்த செகண்ட் ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெரா அண்டு ஆர்த் அப்படின்னா, ட்ரென்ச் அப்படிங்கிற இந்த டீம் வந்து என்ன அப்படின்னா, கடல்லே இருக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் டைப்பான ஒரு சில மீன்கள் மாதிரி கலந்தது ஒரு மான்ஸ்டர் டைப்பு. அவங்க எல்லாமே வந்து நம்ம அக்வாமேன் அண்ட் மெரா இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த இடத்துல வந்து இவங்களாலேயும் சமாளிக்க முடியல. அந்த நேரத்தில் அங்கே வந்து ஜஸ்டிஸ் லீகை சேர்ந்த நம்ம சூப்பர்மேன், கிரீன் லேண்டன், ஷெசாம், ஒண்டர் உமன் அண்ட் சைபார்க் இவங்க எல்லாரும் வந்து அங்கே வந்து பாஞ்சு குதிச்சு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம பேட்மேன் அங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லா ட்ரெண்ட்ஸையும் வந்து அட்டாக் பண்ணி வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன மீட்டப் வந்து நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் அட்லாண்டியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேண்டா அண்டு ஆர்ம் 2 கேரக்டர்ஸும் வந்து வார் எடுக்கணும் அப்படிங்கிற பேச்சு வந்து வருது. இதை வந்து அட்லாண்டினா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ப்ளஸ் அட்லாண்டினாக்கு இன்னொரு மெயின் விஷயம் வந்து தெரியுது. ஸோ ஆர்த்தரை கொள்றதுக்காக வந்து அந்த ட்ரென்ச் அனுப்புனது எல்லாமே வந்து ஆர்மும் பிளாக் மேண்டாவும் பண்ண வேலை தான் அப்படிங்கிறது வந்துட்டு குயின் அட்லாண்டினாக்கு தெரிஞ்ச வருது. இதை தெரிய வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஆர்ம் தன்னோட அம்மாவே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. அம்மாவே கொலை பண்ணிட்டு அந்த பழியையும் வந்து பூமிவாசிகள் தான் பண்ணாங்க அப்படிங்கிற பழியை போட்டு வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த வாரை ஸ்டார்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக வந்து மெரா, ஆர்த்தர், கிரீன் லேண்டன், சைபார்க், ஒண்டர் உமன், சூப்பர்மேன் இவங்க எல்லாரும் வந்து வாட்டர் கடியிலே வராங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஒரு மான்ஸ்டர் கிட்ட வந்து ஒரு கொள்றதுக்காக வந்து அனுப்பிடுறாரு. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த மான்ஸ்டர்கிட்ட சண்டை போட்டு அங்கே இருக்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க, எல்லா ஹீரோஸும் வந்து தப்பிச்சிடுறாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டின்ஸ் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பூமிவாசிகள் தான் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வந்து மெட்ரோபோலிஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து எல்லாரும் வந்து ஒரு ஹைவேவை ரெடி பண்ணி வந்து மெட்ரோபோலிஸ் வந்து ரீச் பண்ணிடுறாங்க, அதாவது வாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அட்லாண்டியன்ஸ் எல்லாருமே வந்து மெட்ரோபோலிஸில் வந்து சண்டை போடுறதுக்காக வராங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளாஷ் ஒத்தாலாம் நின்று சண்டை போட்டுட்ருக்காரு. பட் அவரால் வந்து பயங்கரமாக அடி வாங்குறாரு. அந்த இடத்துல திடீர்னு கடல்லேருந்து தப்பிச்சு வந்த நம்ம சூப்பர்மேன், ஒண்டர் உமன், கிரீன் லேண்டன், சைபார்க், அக்வாமேன் அண்ட் மெரா இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சண்டை போடுறதுக்காக இறங்கிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பிக்கஸ்ட் ஃபைட்டு நடக்குது. பேட்மேன் ஆகட்டும் எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் லேன், அதாவது ஃப்ளாஷ்மேன் பாராடாக்ஸில் வந்து அந்த ப்ரெஸ் கேரக்டர் அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து சண்டை போடல ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபைட் வந்து எல்லாரும் வந்து அடி வாங்குறாங்க, யாராலையும் வந்து சமாளிக்கவே முடியல. அந்த இடத்துல பிளாக் மேண்டா வந்து நம்ம அக்வாமேனை போட்டு பொலன்னு பொழந்துடுறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம அக்வாமேன் இவன் பேசுறது எங்கடா கேட்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட ராயலுங்கிற அந்த பவரால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஷார்க்கை வரவழைச்சு பிளாக் மேண்டா வந்து உடனே போட்டு தள்ளிடுறாரு. ஷார்க் வந்து அப்படியே கடிச்சிட்டு அவரை கழிட்டு போயிடுது. பட் எவ்ரி பர்சன் ஃபைட் பண்ணாலும் வந்து ஆர்மை வந்து யாராலையும் தடுக்கவே முடியல. ஏன்னா அவர் கையில் இருக்கிற ட்ரைடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது. ட்ரைடன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வெப்பன் அப்படிங்கிறது நிறைய தெரியும். அதான் அட்லாண்டின்ஸ் வச்சுருக்கிற ஒரு வெப்பன் தான், ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் வந்து அந்த ட்ரைடன்ட். அக்வாமேன் மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த ட்ரைடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயின் அட்லாண்டினாட்டிருந்து வந்து நம்ம ஆர்ம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அது அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்க்ளூடிங் சொல்ல போனால் ஷெசாமே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ஹியூமன் பில்லி பேட்ஸ்னால் வந்து மாற்ற வைக்கும். அந்த அளவுக்கு சைபார்கை போட்டு அந்த அடி அடிச்சிருவாரு. டயானா நம்ம ஒண்டர் உமனை போட்டு அந்த அடி அடிச்சிருவாங்க. சூப்பர்மேனே வந்து குத்தி கீழே விழ வைக்கிற அளவுக்கு வந்து அந்த ட்ரைடன்ட்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. யாராலையும் வந்து தடுக்கவே முடியல. நம்ம சைபார்க்கு வந்து சாகர நிலைமையில் இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம பேட்மேன் வந்து ஒரு டேசர் வெப்பனை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷாக் கொடுத்து சைபார்க்கு வந்து திருப்பி உயிர் கொடுக்குறாரு.
பேட்மேன் எங்கடா சண்டையே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, பேட்மேன் வந்து ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த வாரியர்ஸ் எல்லாமே நினைக்கிறது வந்துட்டு பூமிவாசிகள் தான் வந்து அவங்களோட அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வந்து எல்லாரும் சண்டை போடுறாங்க. பட் உண்மையாலுமே வந்து ஆர்ம் தான் வந்து தன்னோட அம்மாவை எந்த இடத்துக்கு போனால் ஆர்த்தருக்கு தெரியும், ஒண்டர் உமனுக்கு தெரியும், அந்த கடல்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆர்ம் தான் வந்து தன்னோட அம்மாவே கொலை பண்ணாரு. மெராக் கூட எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதான் வந்து சைபார்க்கு ஒரு ரோபோட், அதனால வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, நம்ம பேட்மேன் வந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாரு. ஸோ சண்டை நடத்து இப்படி தடுக்க முடியலைங்கிறதுல அறிவை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்பீச்சை வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. நம்ம சைபார்க்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறாரு. அதாவது ஆர்ம் வந்து தான் வாயாலே சொல்ற விஷயம், அதாவது நான் தான் வந்து அவங்களை கொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. இதை கேட்ட எல்லா சோல்ஜர்ஸும் வந்து கடுப்பாயிட்டு எல்லாரும் வந்து நம்ம ஆர்மே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆர்மை வந்து எல்லாரும் சேர்ந்தே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஆர்மை டிஃபீட் பண்ண அதே நேரத்தில் வந்து நம்ம அக்வாமேனுக்கும் மெராக்கும் வந்து ஒரு லவ் வருது. அக்வாமேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ட்ரைடண்ட் எடுத்து வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து தன்னோட இந்த மாதிரி பையன் அப்படிங்கிற இடத்தையும் சொல்லி அவரை வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ராஜாவாக வந்து ஏற்றுக்கிறாங்க. அவர் ஒரு கிங்காக மதித்து அவருக்கு வந்து அடுத்த நாளே வந்து பதவி பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அட்லாண்டியன்ஸ் எல்லாரும் வந்து செய்கிறாங்க. ஸோ லாஸ்ட் எண்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜஸ்டிஸ் லீக் டீம்ஸ் இந்த எல்லாரும் வந்து அண்டர் வாட்டருக்குள்ள அட்லாண்டியன்ஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து அந்த பதவி பிரமாணங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டு அக்வாமேன்ட்ட வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அக்வாமேனே வந்து தன்னோட ஜஸ்டிஸ் லீக்ல வந்து ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அக்வாமேன்கிற நேமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. ஷெசான் தான் வந்து அக்வாமேன்கிற நேமே வந்து வைப்பார் கடைசியில். ஜஸ்டிஸ் லீக் லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாரம் வந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக்காக வந்து ஒரு மீட்டிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன த்ரெட்டு இனிமேல் புதுசாக நிறையா வரப்போகுது, எல்லாத்த பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ட்ரென்ச் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாக் பண்ண வருது. அதை வந்து நம்ம அக்வாமேன் அண்ட் மெரா அவங்க 2 பேர் போய் கான்ஃபரன்ஸ் பண்ணி நம்ம அக்வாமேன் தன்னோட ஃபோர்ஸால் வந்து ராயல் ஃபோர்ஸால் வந்து அங்கே இருக்கிற சீ கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு ட்ரென்ச்சுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடக்கிற மாதிரி வந்து இந்த மூவியை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. இன்க்ளூடிங் போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சாகலை, அவர் வந்து ஒரு ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த ஜெயிலில் வந்து அவர் ஒருத்தர் பார்க்கறதுக்காக வராரு. அதாவது அவர் வந்து தன்னோட லீகில் வந்து சேர்க்கறதுக்காக வந்து ஒருத்தரை கூப்பிட்றாரு. நம்ம ஆர்ம் வந்து ஒரு லீகில் வந்து சேர்க்கறதுக்காக வராரு. அந்த வில்லன் வேற யாரும் இல்லை, நம்ம பார்த்த லெக்ஸ் லூத்தர் அப்படிங்கிற வில்லன் தான் வந்து அங்கே வந்து வராரு. ஸோ லெக்ஸ் லூத்தர் தான் வந்து ஒரு வில்லன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டீம் வந்து ஜாயின் பண்ண சேர்க்க போறாரு அப்படிங்கிற வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. இதோ வந்து ஜஸ்டிஸ் லீக் த்ரோன் ஆஃப் அட்லாண்டியன்ஸ் இந்த கதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது. ஜஸ்டிஸ் லீக் வாருக்கு அப்புறம் நடக்கிறது அப்படிங்கிறனால வந்து கண்டினியூட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக டிசி மூவிஸ் எல்லாமே வந்து அனிமேட்டடில் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஆர்த்தர் வந்து ஒரு பாரில் வந்து ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த ஃபைட் வந்து ஒவ்வொரு அடி இடி மாதிரி உள்ள மாதிரி அனிமேஷன்லேயே நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுதான். ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுகிற மாதிரி வந்து சீன் மேக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. எனிவே இந்த மூவியில் வந்து ஒரு விஷயம் வந்து இன்பிட்வீனில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, பேட்மேனோட இன்ட்ரோ காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஒரு டீம் வந்து சேஸ் பண்ணிட்டே போவார். எந்த டீம் அப்படின்னா, பேட்மேன் பிகின்ஸ் மூவி பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வில்லனா அந்த ஸ்கேர்கவ் அப்படிங்கிற அந்த வில்லனோட ஒரு 3 அடியாட்களை வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் வந்து சேஸ் பண்ணிட்டே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இனிமேல் நம்ம பார்க்க போகிற அனிமேட்டட் மூவிஸில் வந்து அவரும் ஸ்கேர்கவும் ஒரு வில்லனா அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற வந்துட்டு என்னோட ஒரு கணிப்பு மாதிரி வந்து நான் சொல்கிறேன். ஸோ அனதர் ஒன் திங் நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அதாவது வந்து நேற்று வந்து நான் சோனிக் த ஹெட்ச்காக் மூவி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்ட்டு போட்டிருந்தேன். பட் அது காப்பிரைட் கிளைமால் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ எனிவே அது அந்த வீடியோ அன்பிளாக் ஆச்சு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஜஸ்டிஸ் லீக் த்ரோன் ஆஃப் அட்லாண்டியன்ஸ் மூவி ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன, இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா, இல்லை நான் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலோ அதை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லா நம்பர்